தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அன்பின் குமாரனாக இயேசுவின் நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சாட்சிகள் மகத்துவமானதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிர்ப்பிக்கிற சாட்சிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போதும் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவன் பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடைபடும்படியாக, அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நாங்கள் போன வாரமே செய்தி முடிந்தது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். அன்புக்கு முடிவில் தான் நான் செய்தி முடிந்ததுன்னு நினச்சோம். ஆனால் இந்த வாரமும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் கவனிங்க, இந்த ஜெப நாட்களில் என்னோடு ஆண்டவர் சபை குறித்து இடைப்பட்ட காரியத்தை நான் செய்தில் என்ன செய்கிறேன் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த வசனத்தோட தொடர்பு இருக்கிறதுனால உங்களோட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாள் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த எபேசு நிருபத்தில் இவ்வளவு தெளிவாக இந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் தேவனை பின்பற்றுவர்களாக இருங்கள், நீங்கள் கிறிஸ்துவை பாருங்கள். கிறிஸ்து அவர் தேவனுக்காக சரி கவனிங்க, தேவனிடத்தில் அவர் சுகந்த வாசனையாக தன்னை என்ன செய்திருக்கிறார், பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவனை திருப்திப்படுத்தல், எந்த பாவ பரிகாரமும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. அப்படியானால் ஒரே பலியினாலே தேவனை திருப்திப்படுத்தும்படியாக என்னுடைய தகப்பனை நான் திருப்திப்படுத்துகிறேன் என்று சொல்லி, இதோ புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உன்னுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி தன்னையே தேவனுக்கு அர்ப்பணித்து, தன் தகப்பன் மேல் அன்பு நிமித்தமாக கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து, தேவ மகிமை அந்த காரியத்தை விட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தேவதூதரிலும் சற்று சிறியவராகி சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் தேவன் மேல் உள்ள அன்பினாலே செய்தார் என்று பார்க்கிறோம். அதே நேரம் அவர் நமக்காக நம்மில் அன்பு கூர்ந்து நாம் அவரோடு கூட போய் நித்தியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, இல்லைன்னா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை நம்ம யாரும் போய் சேர முடியாது. அப்போ அவர் நம்மீது கொண்ட அன்பினாலே அவர் என்ன செய்தார்னு சொன்னால், தேவனிடத்தில் தன்னை சுகந்த வாசனையை காணிக்கைய பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வசனம் சொல்கிறதில்லை சார். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ தெளிவாக அந்த எபேசியர் நிருபத்தில் எபேசியர் சபைக்கு அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாக இருப்பதற்கு உலகம் தோன்றுக்கும் முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அங்கேயும் தேவனுக்கு முன்பாக உலகம் தோன்றுக்கும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக அவருக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் ஒருத்தருக்கு மேல் வைத்திருக்கிற அன்பையும் குறித்து அப்படின்னு சொல்லி செய்வோம் பார்ப்போம். பரிசுத்தவான்கள் நீங்கள் வைத்திருக்கிற அன்பை குறித்து அப்படின்னு பவுல் அதை பாராட்டுகிறத செய்ய முடியும், நம்ம அங்கே பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 18-19 வசனங்களில் அவருடைய அன்பின் அகலம் ஆழ நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறதையும், 4ஆம் அதிகாரத்தில் 1-2-3 வசனங்களுக்கு வரும்பொழுது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாக நடவுங்கள், அன்பினாலே சமாதான கட்டின ஆவின் உரிமையை காத்துக்கொள்ளுங்கள், அன்பினாலே தாங்கி அப்படின்னு சொல்கிற வசனத்தை செய்ய முடியும் பார்க்க முடியும். 14ஆம் வசனத்தில் 15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நம்ம எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லுகிறதை செய்ய முடியும் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை செய்ய முடியும் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தில் புருஷன் மனைவிகள் அங்கே கிறிஸ்து சபையின் மேலே அன்பு கூர்ந்து சபைக்காக தன்னையே அவர் என்ன செய்தார், அன்பு நிமித்தமாக ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படி அன்பு செஞ்சார்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அவர் தம்மையை என்ன செய்தார், அதற்காக தனக்கு பக்கத்தில் ஒரு மனவாட்டியை நிறுத்திக் கொள்வதற்காக தன்னையே அதற்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த 5ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லுகிற காரியங்களை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். அதோட இந்த எபேசு நிருபத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. எபேசு நிருபத்தினுடைய கடைசி வசனம் லாஸ்ட் 2 வசனம் வாசிங்க, 23-24. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும்
விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். எப்படி முடிக்கிறாரு? அன்போடு தான் முடிக்கிறார். அன்பை பற்றி சொல்லி தான் முடிக்கிறார் அந்த எபேசு நிருபத்தை. எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில், சரியா, இயேசுவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு அங்கே என்ன சொல்கிற ஆவி என்ன சொல்கிறாரு? நீ இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிற அவன் அன்பு ஒரு நாளும் அழிஞ்சிடக்கூடாது, ஒளிஞ்சிடக்கூடாது, அது தனிஞ்சிடக்கூடாது, அது போயிடக்கூடாது. நான் போன வருஷம்லாம் எப்படி அன்பு செஞ்சு தெரியுமா இயேசுவே அப்படி நீ சொல்லக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். சரியா, போன மாதம்லாம் நான் எப்படி இருந்தது தெரியுமா ஆண்டவர் இடத்துல அப்படி நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட போதிலும், இந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட போதிலும், இந்த எபேசு சபையை குறித்து பின்னாடி பவுல்லாம் போயிட்டார். பவுல் எல்லாம் சிரசேதம் பண்ணிட்டாங்க. ரத்த சாட்சியை மறிப்பார் பவுல். சரியா, பவுல்லாம் போன பிறகு ஆனால் யோவான், அப்போஸ்தலன் யோவான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார். அப்போ அவர் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதுகிறார். அப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதும் போது பத்மு தீவிலே அவர் என்ன செய்கிறாரு? கைதியாக இருக்கிறாரு. அப்போ அந்த பத்மு தீவிலிருந்து நிருபங்கள் எழுதுறான எபேசு அந்த 7 சபைக்குன்னு சொல்லி இந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுதும்போது, அந்த வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல எபேசு சபைக்கு தான் எழுதுறாரு. அப்போது அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் வாசிங்க. எபேசு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று. அவருங்க எபேசு சபையின் தூதனுக்கு இப்போ இதை எழுதும் போது பவுல் உயிரோடு இல்லை. ஹலோ கவனிங்க. இதை எழுதும் போது பவுல் என்ன செய்யலை, உயிரோடு இல்லை. எழுதுறது யோவான் எழுதுறாரு. இதை எழுதும் போது எபேசு நிருபத்தை எழுதின பவுல் அப்போது உயிரோடு இல்லை. சரிங்களா? அப்போ இவர் எழுதுறார். என்ன எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுறது, தூதனுக்குன்னா அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு எழுதுகிறதாவது என்ன எழுதுகிறார்? வாசிங்க. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. போதும். என்ன சொல்ற? இந்த சபை என்ன பண்ணிட்டு சொல்றாரு? அந்த சபை என்ன பண்ண? அந்த சபையில எல்லாமே இருக்குங்க. நல்லா பாருங்க. இந்த சபையில 2ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சபையில எல்லாமே இருக்கு. கிரியை இருக்கு. அந்த சபையில பிரயாசம் இருக்கிறது. 2ஆம் வசனம் போடு பஸ்கில்ல. கிரியை இருக்குது, பிரயாசம் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது. யார் அப்போஸ்தலர் யார் அப்போஸ்தலர் இல்லை அப்படின்னு அந்த கண்டறியக்கூடிய, சரியா, அந்த 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 வித்தியாசப்படுத்தக்கூடிய, சரிங்களா, அந்த டிசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அப்படிப்பட்ட பகுத்தறியக்கூடிய அந்த காரியம் அந்த சபையில் இருக்குது. உபதேசத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அப்படிலாம் கூட அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. சரியா, அந்த அந்த அப்படிப்பட்டவங்களால உண்டான காரியங்களை சகித்து கொண்டு இருக்கிறதையும், 3ஆம் வசனம் பாருங்க, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் ரெஸ்டே எடுக்காம எனக்கு பிரயாசப்படுகிறதையும் எல்லாவற்றையும் இயேசு சொல்றாரு நான் அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப பவுல் இருந்த டைம்ல என்னெல்லாம் இருந்துச்சோ, பவுல் எபேசு சபைக்கு 3 வருஷமா பாஸ்டரா இருந்தார். அப்ப என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே இப்ப இருக்குது. யோவான் டைம்ல இருக்குது. பவுல் இல்ல, ஆனா சபையில எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று இல்ல. ஒன்னே ஒண்ணு இல்ல. 4ஆம் வசனத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா ஒன்ன நீ விட்டுட்ட. மெயினானதை விட்டுட்ட, முக்கியமானதை விட்டுட்ட. ஆண்டவர் என்ன சொல்ல அப்படின்னா, சரி இவ்வளவு இருக்குது, அது ஒண்ணு தானே, இல்ல பரவாயில்ல அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. ஏக்கத்தோட சொல்றாரு, அன்போட சொல்றாரு. எல்லாம் இருக்கு சபையை கொண்ட, ஆதியில நீ என் மேல கொண்டு இருந்திய அந்த அன்பு அது இல்லை. அப்ப அன்பு இல்லாம எல்லாம் நடக்குது. அன்பில்லாம பிரயாசம், அன்பில்லாம கிரியை, அன்பில்லாம காரியங்கள் எல்லாம் அன்பு எல்லாம் நடக்குது. ஆனா ஆதி அன்பு இல்லை. ஆதி அன்பு இல்லை. அப்போ அதுதான் இன்னைக்கு ஆதி அன்பு அப்படிங்கிற தலைப்பு தான் ஆண்டோடைய வார்த்தை. இப்போ நம்ம கேட்க போகிறோம். முடிக்கும் போது, நிருபத்தை முடிக்கும் போதே அப்படிதான் முடிச்சார். இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களில் அழியாத அன்பு கூறுகிற யாவருக்கும், அழியாத அன்பு அப்படிதான் சொன்னாரு. ஆனால் இங்கே பார்க்குறோம் அதே சபைக்கு தான் சொல்லப்படுது. யோவான் டைமில், யோவானுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அந்த டைமில். அவருடைய கடைசியாக எழுதுறாரு, அந்த சொல்றாரு, எபேசு சபையே அன்பை விட்டுட்டியே, நீ அன்பை விட்டுட்டியே. எல்லாம் இருக்குது,
நமக்கு தெரியும். போன வாரம் செய்தி கேட்டோம் 1 Corinthians 13 எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஞாபகம் இருக்கா? நீ வெறும் கூடம், வெறும் சத்தம். எனக்கு இருக்க வேண்டிய மெயினான ஒன்று ஒன்றை இல்லாமல் போகா, அன்பு, ஆதி அன்பு. இன்னைக்கு நிறைய பேருடைய அன்பு அப்படி போயிடுச்சு. எனக்கே, நான் மனுஷன் நானே பார்க்க எனக்கே தெரியும் முன்னாடி எப்படி இருந்தான் ஒரு பையன், இப்போ எப்படி இருக்கிறான். முன்னாடி எப்படி இருந்தா அந்த பிள்ளை, இப்போ எப்படி இருக்கிறா. கண்ணால் என் கண்ணுக்கே தெரியுது. அப்போ அன்பு கூறுகப்படுகிற அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் அன்புக்காக அவர் இயங்குகிறார், நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார். போடா போடா போ, நீ இல்லைன்னா எனக்கு என்ன, 99 பேர் இருக்காங்க. இல்லை, அவர் அப்படி இல்லை. நான் காமிக்கிறேன், அவர் அப்படி இல்லை. அவருடைய அன்பு உண்மையான அன்பு, மாறாத அன்பு. அல்லேலூயா. முடிய பரியந்தம் என்னை நேசிக்கும் அன்பு. அல்லேலூயா. என்னடா அந்த மாதிரி களங்கமில்லாத அன்பு, அந்த அன்பு, அன்பை விரும்பும் அன்பு. அல்லேலூயா. அந்த ஆதி அன்பு. இவங்க கவனிங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எபேஸ் சபையில் மிலேத்தில் பவுல் வந்துட்டு எபேஸ் சபை மூப்பரை கூப்பிட்டு பேசுவார். அந்த வே போகிறேன் நான், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு பேசுவார். அப்படி பேசும்போது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவார், நான் வெகு மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு நான் உங்கள் இடத்துல ஊழியம் செஞ்சேன், எனக்கு பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைச்சு வைக்கல. தேவன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அப்போ 20:28 சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, சரியா? அதுக்கு உங்களை மாதிரியாக கண்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு என்ன, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், உங்கள் ரத்த பள்ளிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார், நான் போன பின்பு பொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்வார். அது என்ன செய்வாங்க அப்படின்னா, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். ஈஸ்வரர்களை தங்கள் வசப்படுத்தும்படி என்ன செஞ்சுருவாங்க, மாறுபாடானவைகளை செய்வாங்க, போதிப்பாங்கன்னு. அப்போ இந்த சபை ஆதி அன்பை விட்டது. கவனிங்க, ஆதி அன்பை விட்டது அப்படிப்பட்ட தார்மாரான உபதேசத்தினால விட்டாங்களா அப்படின்னா இல்லை. பவுல் காசன் கொடுத்துட்டாரு. சபையை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த காசனை வாங்கிட்டு சபையை உஷாரா இருந்தது. சரி, பவுல் சொல்லியிருக்கிறார், இப்படிதான் நடக்கணும். அவன் கரெக்டாக வாசிக்கிறோம்ல, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் யாருன்று நீர் கண்டறிந்து, அவன் கரெக்டாக இருந்தாங்க. ஏன்னா பவுலுக்கு அப்புறம் ஊழியம் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதில் பவுல் சொல்வாரு, உன்னை எபேசு சபையில் விட்டுட்டு வந்திருக்கிற தீமோத்தேயு. எபேசு சபையின் பாஸ்டர் யார் இருக்க பிறகு? தீமோத்தேயு. பவுலுக்கு அப்புறம் பாஸ்டர் யார்? தீமோத்தேயு. தீமோத்தேயு இருக்கிறாரு. யார் இருக்கா? யோவான் எபேசு சபைக்கு தான் வர்றாரு. அவர் கடைசி லைஃப் வரைக்கும் யோவான் எபேசு சபையில் தான். எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க வந்து நிற்கிறாங்க பாருங்க எபேசு சபையில், அந்த மாதிரி. அப்போ அவங்க அதனால என்ன செய்யலை, ஆதி அன்பை என்ன செஞ்சல, விட்டுறல. இப்போ ஆதி அன்பை அவங்க விட்டாங்களே, அதுக்கு ஆண்டவரே ரெமெடி, தீர்வு கொடுக்குறாரு. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதோட சொல்யூஷன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அவங்க விட்டாங்களே ஆதி அன்பை, என்ன காரியம்? சரி, ஆதி அன்பை விட்ட என்ன காரியம்? ஆண்டோட அன்பை மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்முடைய அன்பு தணிந்து போகும். ஆண்டோடைய அன்பை மட்டும் நம்ம சரியாக அறிந்து கொள்ளலைன்னு சொன்னால் நம்முடைய அன்பு அழிந்து போகும். எபேசு சபையில் ஏற்பட்ட நிலைமாத்தினா ஆண்டோடைய அன்பை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, இப்படி தான் அன்பு இருக்கணும் ஆண்டோட அன்பு அப்படின்னால. அவர் அன்பு எப்படிப்பட்டது நான் காமிக்கிறேன். அப்போ அதை சரியாய் நாம் அறிந்து கொண்டான்னா அந்த அன்பில் என்ன செய்ய முடியும், அவரோட இதில் நாம் என் அன்பிலே நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். அந்த அன்பில் என்ன செய்ய முடியும், நாம் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பில், அந்த அன்பில் நாம் இருக்கணும் அப்படின்னு செய்கிற ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இது என்ன மாதிரி டேர்ம் பேசுகிறது ஆண்டவர்? என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எபேஸ்ல பார்க்குறோம் 5ஆம் அதிகாரத்தில், மணவாளன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்கத்தில் மணவாட்டியாக சபையை நிறுத்தி கொள்வதற்காக கரைதரை ஒன்றுமில்லாமல், சரியா, முதலானவில் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மாசற்ற சபையாய் தன் பக்கத்தில் நிறுத்தி கொள்ளணும். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த இதெல்லாம் பேசுகிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், புருஷன் மனைவி. நீங்கள் எபேஸ் 5ஆம் அதிகாரத்தில் தான் போட்டிருப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த உறவில் பேசுகிற ஆண்டவர். அப்போ என்னம்மா சொல்கிறாரு, ஹனிமூன் லவ், ஹனிமூன் லவ். ஹனிமூன் அப்பா நீ எப்படி என்ன நேசிச்ச, கல்யாணம் ஆன புதுசில் ஹனிமூன் நண்பன், நீ எப்படி என்ன நேசிச்ச ஹனிமூனில். இப்போ என்னாச்சு உனக்கு? அவர் சொல்கிறார், நான் அதே ஹனிமூனில் உள்ள தான் இருக்கிறேன். நீ ஹனி தேனே, நான் அதே அன்பில் தான் இருக்கிறேன். ஆனால் உன் அன்பு என்னவோ ஆயிடுச்சு. ஹனிமூன் லவ் இப்போ வந்துட்டா இல்லை, ஹனிமூன் லவ் இல்லை இப்போ வந்துட்டேன். ட்ரையான மாதிரி இருக்கு, அது குறைஞ்ச மாதிரி இருக்கு, மங்கி மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் அது பழைய அன்பில் ஹனிமூன் போன போகிறதமே அன்பு, அதை விரும்புகிறேன்றார். ஒரு அலையில சொல்லுவோமா,
நல்லா உச்ச மலையில சொல்லுவோமா, ஏன் நீ அந்த அந்த ஸ்டேஜுக்கு நீ வா, அந்த ஸ்டேஜுக்கு வா அப்படிங்கிறார். அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த காரியம் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான். அதனால் அவங்கள தான் திஷ்டாந்தமாக வச்சு நான் சொல்கிறேன். அங்கே பேசுகிற காரியம் நமக்கும் என்ன செய்யும் பொருந்தும். சரியா? ஆண்டு என்னோட இடைப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனம் தான் ஆண்டு பேசின வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நீ 7ஆம் வசனம் போடுங்க. இமைப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இயேசு கைவிடார், கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம பாட்டெலாம் பாடுறோம்ல. அவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, தேவனே சொல்றாரு, இம்மை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். உண்மைதான், உன்னை கைவிட்டேன் அப்படிங்கிறது உண்மைதான். சரியா? ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்றென்றைக்கும் இல்லை, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டது உண்மை. அடுத்த வசனத்தில், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது நான் உனக்கு மறைத்தேன். இந்த வார்த்தை கவனிங்க, கைவிட்டேன், மறைத்தேன் அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி அனுபவம் வந்து, கைவிட்ட அனுபவம் வந்து பரிசுத்தவான்களுக்கும் நடந்திருக்கு. சரியா? நமக்கு தெரியும். இப்போ சங்கீதக்காரன் தாவீது எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீது சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை முதல் வசனம், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு அனுபவம், சரியா, நமக்கு மட்டும் இல்லை, பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால அவன் சும்மா என்ன சொல்றது, கவிதை எழுதல, வாழ்க்கையில் நடந்தது எழுதலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா. சரியா? உணர்வோட தான் எழுதுனான், வாழ்க்கை நடந்த விஷயம் எழுதுனான். நீங்க சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம் இருக்கேன் பாருங்க. சங்கீதம் 30ல் 17வது வசனம் 7ஆம் வசனம், சங்கீதம் 30ல் 7வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். அங்க என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இங்க ஆண்டவர் என்ன பண்றான்னு சொல்றான், உங்களுடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ. அப்போ அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு, முகத்தை மறைச்சிட்டாரு. கலங்குறான் பாருங்க. ஏன் மறைத்து கொண்டீர். சங்கீதம் 44ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 44:24. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். ஏன் உம்முடைய முகத்தை நீர் மறைத்து எங்கள் சிறுமை எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி இதுவா இருக்கலாம். சபையில நம்ம ஆராதனை நேரத்தில் ஆராதனை செய்திருக்கலாம், காணிக்கை நேரத்தில் காணிக்கை கொடுத்திருக்கலாம், தசமபாகங்கள் ஆண்டவரிடத்தில் படைத்திருக்கலாம், பாட்டு பாடி இருக்கலாம், கையை தட்டி இருக்கலாம், எல்லாம் நம்ம செய்திருப்போம். ஆனா உள்ளத்துல நமக்கு இருக்க, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நீர் ஏன் எனக்கு மறைக்கிறீர். என் சிறுமையும் என் நெருக்கத்தையும் நீர் ஏன் மறந்து விடுகிறீர். உம்முடைய பிள்ளை தானே ஆராதனை நேரத்தோட சொல்லப்பட்டது. அப்பா அப்பா அப்படி சொல்லப்பட்டதம்மா. ஆனா நான் கடந்து போகிற பாதை எப்படிப்பா இருக்குது, நான் நடந்து போகிற பாதை எப்படிப்பா இருக்குது, என்னை என் தேவனே மறந்த நிலையில இருக்கிற மாதிரிப்பா இருக்குது. எனக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்தா நீ என்னை கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. உண்மை அப்படிதான் இருக்குது. ஆனா பாட்டு பாடும்போது நீர் கைவிட மாட்டீர் தான் பாடுறேன். ஆனா என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது எனக்கு இப்படிதான் தோணுது, நீர் என்னை கைவிட்ட மாதிரி தெரியுது. உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்ச மாதிரி தெரியுது ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே, ஏன்? நிறைய பேருடைய கேள்வியா இருக்கலாம், உள்ளத்துல நம்ம வேற யார்கிட்ட கேட்டிருக்க மாட்டோம். ஆனா உள்ளத்துல கேள்வி உதிச்சிருக்கோம். சங்கீதக்காரன் தான் நடந்தேன். ஆனா அங்க மறைத்தேன், கைவிட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த ஏசாயா 54:7-8 ஒரு வார்த்தை வர்றது நம்ம திரும்ப பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? 7ஆம் வசனம் வாசிங்க. 7வது வசனம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது அப்படின்னா இமைப்பொழுது என் கண்ணப்பர்களேன் அப்படி சுண்டி எடுக்கிறதுல அது மாதிரி, அவ்வளோதான். இமைப்பொழுது fraction of seconds. இமைப்பொழுது
கைவிட்ட. முகத்தை மறைச்சது கூட எவ்வளவு நேரம்? முகத்தை மறைச்சது கூட அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் முகத்தை மறைச்சது. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது அங்கே மறுபடியும் அதே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இமைப்பொழுது நான் உனக்கு மறைச்சேன், இமைப்பொழுது நான் கைவிட்டேன், இமைப்பொழுது நான் மறைச்சேன். இமைப்பொழுது என்றென்றைக்கும் இல்லை தெரியுமா? அவர் சொல்லுவார், என்றென்றைக்கும் என்னால் உன்னை கைவிட முடியாது. நல்ல நிலையிலே சொல்லுவோமா? பிகாஸ் ஐ லவ் யூ, ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். ஸ்திரீயானவன் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அன்பு. அப்போ ஏன் இந்த காரியம்? இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், என் முகத்தை மறைச்சேன், அதெல்லாம் உண்மைதான். நான் சொன்னேன் இங்கே என்ன டோனில் பேசுகிறாரு தெரியுமா? இங்கே கவனிங்க, என்ன டோன் தெரியுமா? யார் யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு? இங்கே யார் யார்கிட்ட பேசுகிறா? நம்ம இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரேல் ஜனங்கத்தில் பேசுகிறார். கரெக்டு தான், உண்மை தான், கரெக்டு தான். இஸ்ரேல் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் தான் பேசுகிறாரு. ஆனால் ரோல் என்ன தெரியுமா? யார் யார்கிட்ட பேசுகிற தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு, அன்புள்ள கணவன் மனைவியின் இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. தம்பி, நீ இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்கப்பா, எந்த வருஷம்னாலும் போடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை காமிக்கிறேன். நம்ம தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டோம், சரிங்களா? யார் யார்கிட்ட பேசுகிறான்னு பாருங்கள். அவர் சொல்கிறது வாசிங்க, அந்த 4ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 54 4ஆம் வசனம் வாசிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நான் ஆதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அந்த வசனம் 5ஆம் வசனம் இங்கிலீஷ்ல போடுங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் பேசுற வார்த்தையெல்லாம் கவனிங்க. அந்த 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா விதவை என்றார், சரியா? 6ஆம் வசனத்துல கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல புருஷனால அந்த 5ஆம் வசனம் பாருங்களேன். 5ஆம் வசனம் ஸ்கிரீன்ல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. ஃபார் யுவர் மேக்கர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். நீங்களே பாருங்க, ஃபார் யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்றார். அதாவது உன் சிருஷ்டிகரே உன் புருஷன், அது மாதிரி சொல்றார். ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட், யூ ஆர் மை பிரைட், மை வைஃப் அப்படிங்கிறார். ஹோல் சபையை சரியா? என்ன டோன் பார்த்தீங்களா? ஒரு அன்பான புருஷன் மனைவி கிட்ட பேசுகிற டோன் தான் இது. நான் உன்னை கைவிட்டேன், என் முகத்தை உனக்கு மறைச்சேன். அது உனக்கு எப்படி ஆச்சு தெரியுமா? புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி. இப்போ 4ஆம் வசனம் பாருங்க, புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி நீ விதவ மாதிரி. இப்போ 6ஆம் வசனம் பாருங்க, புருஷன் இருந்தும் புருஷனால கைவிடப்பட்டு மனம் வந்த ஸ்திரீ. அந்த மாதிரி டைவர்ஸ் கொடுத்தல, ஆனால் கைவிடப்பட்ட நிலைமையில தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்றார். டைவர்ஸ் கொடுத்தல, ஆனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில தள்ளப்பட்ட மனைவி போலவும் வருதாந்தத்தில் நம்ம அப்போ டைவர்ஸ் அப்படியே டைவர்ஸ் கொடுத்துறாரா? அப்படிதான் இல்லை இல்லை, தள்ளுதலை தேவன் வெறுக்கிறார். அப்போ அந்த மாதிரின்னு தான் சொல்றார். தள்ளப்பட்ட மனைவியை போலவும், சரியா? இதான் நீ உன்னோட நிலைமை. அப்படியா? அப்போ என்ன டோன் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற டோன் தான். அதே டோனில் நீங்கள் இதே காரியத்தை நீங்கள் ஓசியா திருக்கதர்சி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள். உங்கள் தாயோட வழக்காடுங்கள், அவள் எனக்கு என்ன இல்லைன்றார்? மனைவி இல்லை. she is not my wife. கோவத்தில் பேசுறார் ஹஸ்பண்ட். கோவத்தில் முழுசா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அற்ப காலம் சொல்ல மாட்டார். முழுசா இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, இமைப்பொழுது அந்த வார்த்தை வர்றாது, என்றென்றைக்குன்ற வார்த்தை வரும். என்றென்றைக்குன்னு வார்த்தை வரல வாயில, அப்படி அவரால் சொல்ல முடியல, சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு? இமை பொழுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றாரு. பிள்ளைகிட்ட பேசும்போது பேசுறாங்க, அம்மா எனக்கு ஒய்ஃப் கிடையாதுடா, போய் சொல்லுப்பா, அம்மா எனக்கு ஒய்ஃப் இல்லை. அது மாதிரி பேசுறாரு. இந்த ஹனிமூன்ல ஒன்று நான் சொன்ன தெரியுமா? அது அழகாக புரிஞ்சுக்கணும். எங்கே புரிஞ்சுக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஆ, அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை, அதாவது அனிமுன் லவ், இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட நீ போது வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் ஆமா விரலுக்கு பாரு. நினைத்திருக்கிறேன். இந்த சுண்டு விரல வச்சு இப்படி இப்படி தானே புஷ்னு போதா, அப்படிதானே நீ நேசிச்ச. என் கைக்குள்ள கையெல்லாம் கோத்துக்கிட்டு இருந்த, இப்படியே தானே வந்த, இப்படியே தானே வந்த. இப்போ என்னாச்சு உனக்கு? இப்போ என்னாச்சு? மாறியா அவங்ககிட்ட கேட்குறாரு இஸ்ரேல் மக்கள். அந்த டைமில் எரேமியா டைமில் இருந்த மக்கள் எப்படி கேட்பார் தெரியுமா? என்ன மாதிரி வார்த்தை கேட்பார் தெரியுமா? வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல இலையில சொல்லுவோமா? உன் அன்பை அதை நான் ஐம் செரிசிங், நான் அதை நினைக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் நினைக்கிறேன். எப்படி இருந்த நீ என்கிட்ட, எப்படி இருந்த? இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்பதுமா? 6வது வருஷம் வாசிங்க, அதில் 6வது வருஷம். என்னை விட்டு தூரப்பட்டு ஆ. மாயையை பின்பற்றி ஆ. வீணராய் போகிறதற்கு ஆ. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அவங்கள சொல்கிறார், என்னை விட்டு தூரம் போகிறது என்கிட்ட என்ன அநியாயம் கண்ட? நான் உனக்கு என்ன பண்ணா? என்கிட்ட என்ன அநியாயம் கண்ட? ஏன் என்னை விட்டு தூரம் போகிற தான் கேட்குறாரு. அப்போ என்ன டோன் பார்த்தீங்களா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த டோனில் தானே செய்கிறார், பேசுகிறார். சரிங்களா? இப்போ ஏசி 54க்கு வந்திருக்கேன். மறுபடியும் ஏசி 54 ஆண்டு பேசுனது. அங்கே ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ தீர்க்க இஸ்லாமிச்சு சொன்னாலும் அவங்க என்ன செய்யலை, அவங்க அவருக்கு செவி கொடுக்கல. அதனால் ஏசியா டைமில் ஃப்யூச்சர் நடக்க போகிறது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சிறையிருப்புக்கு அனுப்பிச்சுடுவேன், நீ கைவிடப்பட்ட ஸ்திரீயை போல இருப்ப, மனம் நொந்த ஸ்திரீயை போல இருப்ப, புருஷனால் தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல இருப்ப, ஒரு விதையை போல நீ இருப்ப, உன்னை நான் என்ன செஞ்சேன் அப்படி நான் பண்ணிடுவேன். ஆனால் அந்த எல்லாமே அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இம்மை பொழுதுதான் நான் அதை செய்வேன், இம்மை பொழுது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்ற வார்த்தை சொல்றாரு? மிகுந்த உருக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 7 8 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆ. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆ. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு எப்படி என்ன தெரியுமா? ஏற்கனவே எல்லாரும் காமிக்கிற டைம்களில் நீங்கள் வீட்டில் கூட போய் வாசித்து பாருங்க. ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். லேவியராகமம் 26, உபாகமம் 28, 29, 30 இந்த அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் இந்த தேசம் நான் கொடுக்குற இந்த தேசத்தில், அதாவது என் வீடு என் தேசம், நான் உங்களை இங்கே வாசம் பண்ண வைக்கிறேன், இங்கே இருக்கணும், நீங்கள் எனக்கு பிரியமாக நடக்கணும். எனக்கு பிரியமாக நடக்கலைன்னா 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று, உங்களை நான் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். இன்னொரு வார்த்தை, உங்களை சிறையிருப்புக்கு அனுப்புவேன். 2 வார்த்தையும் சொல்லியிருப்பேன். 2 வார்த்தை பயன்படுத்த, சிதறடிப்பேன், சிறையிருப்புக்கு அனுப்புவேன். இஸ்ரவேலில் 10 கோத்திரத்தை சிதறடித்தார். 2 கோத்திரம் ஒன்றா சேர்ந்து யூதான் மாறிச்சு, யூதான் பென்யமீன், இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். 2 செஞ்சார். அதை முன்னாடி சொல்றார், அங்கே தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால தான் நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனம் நினைக்கிறேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, தேவனே நீர் நீதி உள்ளவர், நாங்கள் தான் ஆகாமியம் பண்ணினோம், எங்களுக்கு நேரடி பண்ணின எல்லாவற்றிலும் நீர் எப்படிப்பட்டவர். சிறையிருப்புலேருந்து வந்த ஜனம் சொல்லுவோம், சிறையிருப்புலேருந்து வந்துட்டு பனிஷ்மெண்ட்லேருந்து மீண்டும் வந்து சொல்லுவாங்க, நீர் நீதி உள்ளவர், எங்களுக்கு நேரடி பண்ண எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். ஏன்னா நீர் சொன்னீர், நாங்கள் தான் கேட்கல, நீர் சொன்னபடி செஞ்சிட்டீர், அவ்வளோதான். பாருங்க, எங்கள் நேரடி பண்ண எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாக நடப்பித்து, நாங்கள் தான் என்ன பண்ணோம், நாங்கள் பண்ணோம். என்ன மாதிரி காரியம்னா, என்ன மாதிரி ஆண்டவர் எப்படி பேசுறதுமா? புருஷன் வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்ட மனைவியை போல சொல்றார். உன்னை நான் துரத்தி விட்டேன், ஆனால் துரத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரயில சொல்லுவோமா, நல்ல உச்சா மலையில சொல்லுவோமா, நீ வேணா நினச்சிருப்பேன் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ட்டு, நீ வேணா நினச்சிருப்பேன் அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு போச்சேன்னு, நீ வேணா நினச்சிருப்பேன் அவ்வளோதான் இதோட ஒன்றும் ஹோப் கிடையாதுன்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்குள்ளே இருந்து எதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம ஆதியில் இருந்தோம் தெரியுமா, கை கோத்துக்கிட்டு அன்பாக பேசிக்கிட்டு எப்படி இருந்தோம், நான் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் நீ அந்த இடத்துக்கு வரணும்னு பிரியப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த அதிகாரத்தை சொல்கிறேன். சரி, அதுதான் அங்கே பேசுகிறார். அப்போது அந்த 54 அதிகாரத்தை முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீ இப்போ எப்படி இருக்கிற, அங்கே அந்நிய தேசத்தில் போய் இருந்து சிறையிருப்பில் இருந்து நீ பெருகலை,
ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற. ஆனா பாரு, டேஸ் வில் கம், நான் உன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும் போது உன்னுடைய இடத்தை நீ விசாலமாக்கு, நீ வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவா. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைங்களா இருக்கும். அல்லேலூயா. அப்படி என்ன செய்வேன் நான் உனக்கு காரியம் செய்வேன். பயப்படாத, இனிமேல் நீ லட்சியம் அடைவதில்லை, வெக்கப்பட மாட்டேன். என்ன அற்ப காலம் உண்ட கோபத்தை தான் நான் உனக்கு செய்ய முகத்தை உனக்கு நான் செஞ்சேன், மறைச்சேன், உன்னை நான் கைவிட்டேன். ஆனால் மிகுந்த உருக்கங்களை நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. அந்த ப்ராமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், 1 3 வருஷத்துல சொன்ன ப்ராமிஸ் சொன்னேன், 4ஆம் வசனத்தில் சொன்னேன், 7ஆம் வசனத்தில் சொல்கிறேன் சேர்த்துக்கொள்வேன், இறக்குறேன், 8ஆம் வசனத்தில் உனக்கு இறங்குவேன். சரியா? 10ஆம் வசனம் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எப்படி சொல்றாரு? மலைகள் விலகலாம் லைஃப்ல, பர்வதங்களே பண்ணி போலாம், ஆனா என் கிருபை விலகாது, என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராது. அல்லேலூயா. அந்த என்னமா இருக்குன்னு தெரியுமா அந்த உடன்படிக்கை? நான் உன்ன பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நோவா டைம்ல நோவா பண்ண சொன்ன பத்தியா, இந்த முழு உலகத்தையும் நான் தண்ணி அழிக்க மாட்டேன்னு சொன்ன பத்தியா, அதே மாதிரி அப்படின்றார். முந்தின வசனம் வாசிக்க, முந்தின வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை, கடிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. நோவா சொன்னல அதே மாதிரி நான் சொல்றேன். வானவில் வச்சேன் தெரியுமா, இனி பூமியை என்ன செய்ய மாட்டேன், முழு பூமியை நான் தண்ணியில் அழிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இந்த உடன்படிக்கை சொல்றேன். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இந்த உடன்படிக்கை. அப்போ அப்புறம் சொல்லிட்டு என்ன மாதிரி ப்ராமிஸ்லாம் சொல்றாரு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் நான் உனக்கு ஒரு நகரம் உண்டாக்குவேன். ஓகே, அந்த நகரத்துடைய எப்படி இருக்கும்னா பளிங்கு இருக்கும், மாணிக்க கற்களாக இருக்கும், உச்சரமான கற்களை மதில்கள் இருக்கும், அதெல்லாம் சொல்கிறார். ஓகே, உன் பிள்ளைகள் நினைச்சிருப்பாங்க, போதிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்கும். 13ஆம் வசனத்தில் 14 நீதிக்கு ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவா, பயம்லாம் இருப்பா, திகிலுக்கு தூரமாக அது உன்னை அணுகுவதில்லை. என்ன 15 16 17 என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் அது என்னால் கூட ஒரு கூட்டம் இல்லை, யார் விரோதமாக கூட்டாலும் சரி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறாரு. சரியா? எப்போ? மறுபடியும் நான் உன்னை சேர்த்து கொள்ளும் போது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன டைமு? சிறை இருப்புலேருந்து உண்டா. இவர் ஃபீல் பண்ணாமல் இவர் சொல்கிறார்ல, இவருக்கல்ல, அவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்னா ஆமாம் அதுக்கு தான் ஃபீல் பண்ணணும். அவர் என்ன தெரியுமா, நம்ம தேவனு என் அன்பை நீ உணர்ந்து ஆதி அன்புக்குள்ளே வந்துடணும். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? என் அன்பை நீ உணரணும், அதனால அதுக்கு தான் உன்னை நான் இமைப்பொழுது கைவிட்டேன். எதுக்கு விட்டேன்? என் அன்பை நீ உணரணும், அதுக்கு தான் நான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன். சரியா? உனக்கு யாருமே தெரிய மாட்டேதுல, அப்போ நான் மறைச்சேன், நான் கைவிட்டேன். அப்போ நீ என்னை யோசிப்பேன். அவங்க யோசித்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியில் வாசிப்போம். சங்கீதம் 137ஆம் சங்கீதத்தை 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 137 3ஆவது வசனம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எங்க பாட சொல்றாங்க தெரியுமா? பாபிலோன்ல இருக்கிற ஆட்கள் இவங்களை பார்த்து, அடிமைத்தனத்தை வந்திருக்க இவங்களை பார்த்து, ஏய் சீயோனில் பாட்டு பாடுவீங்களா, கொஞ்சம் பாட்டு பாடுங்க, நாங்கள் கேட்போம், எங்களுக்கு போர் அடிக்குது, பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த 2 வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம் 4லேருந்து 6 வசனம் வாசிங்க. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடே ஒட்டிக்கொள்வதாக. சரி, இதெல்லாம் சொன்னாங்க. என்னன்னு நாங்கள் எப்படி எருசலேமை மறப்போம்? இப்போ அவங்க அங்கே உட்காந்துன்னு சிறையில் எதை நினைச்சாங்க தெரியுமா? இப்போ 1ஆவது வசனம் வாசிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எதை நினைச்சு அழுதாங்களா? சீயோனை நினைச்சு அழுதாங்க. எப்போ தெரியுது அருமை? எப்போங்க தெரியுது அருமை? லேசாக அவர் கைவிட்ட போது, சிறையிருப்பில் லேசாக கைவிட்ட போது, சரியா, லேசாக முகத்தை மறைக்கும் போது தான் அவர் அன்பு என்னன்னு தெரியுது. இப்போ தெரியுதா அவர் ஏன் பண்ணுறாருன்னு, அவர் ஏன் செய்கிறாருன்னு தெரியுதா? அவர் அன்பு என்ன செய்யணும்? உணரணும். ஒரு அன்பு உணரணும். ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தேவன் ஒரு முகத்தை மறைத்த சூழ்நிலையில் ஒரு வேலை நீங்கள் உட்காந்துருக்கலாம், செய்தி கேட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு தான் சொல்கிறாரு,
இப்படியே நான் உன்னை விட்டுற மாட்டேன், மிகுந்த உருக்கங்களை நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நித்திய கிருபையோட நான் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. என்னங்க எதுக்கு அப்பா ஆண்டவரே எதுக்கு சொல்றாரு? என் அன்பை நீ உணராது இருக்கிற, எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஆதி அன்புக்குள்ள வா. அல்லேலூயா. ஆதி அன்புக்குள்ள வா. அதைத்தான் சரி, நான் அந்த ஹனிமூன் லவ் அதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் எப்பவும் அப்படியே தான் இருக்கிறேன்றார். அல்லேலூயா. என் அன்பு மாறாது, நான் எப்பவும் அப்படியே தான் இருக்கிறேன். நீ தான், உன் அன்பு தான் விஷயங்களால் தனிஞ்சு போயிருக்கு. உனக்கு வாழ்க்கையில் சம்பவித்த காரியத்தினால தனிஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த தனி அன்பு தெரியுது, வாழ்க்கையில நடக்கட்டும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் அன்பு மாறல, உன் அன்பு ஏன் மாறுது? ஏன் மாறுது? மாற வேண்டாம். நான் அவர் எப்படி இது சொல்கிறாரு, உன் அன்பில் கொஞ்சம் குறையிறது கூட என்னால் தாங்கிக்க முடியாதுன்றார். நல்ல விலையிலே சொல்லுவோமா? எப்படி சொல்கிறாருங்க? உன் அன்பில் கொஞ்சம் குறையிறது கூட என்னால் தாங்கிக்க முடியாது. அது என்னால் அது ஏற்றுக்க முடியல. எனக்கு அதே அன்பு வேணும். நீ ஸ்டார்டிங்கில் பண்ண ரசிக்கப்பட்ட பிறந்த பாரு, எப்படி இருந்தா உனக்கு தெரியும் எப்படி இருந்தான்னு. எப்படி அதே அன்பு எனக்கு இப்போவும் வேணும். அதே வேணும் எனக்கு, அதே தான் எனக்கு வேணும். உனக்கு லைஃப்ல என்ன நடந்திருக்கலாம், ஆனா என் அன்பு மாறலையே. என் அன்பு மாறலையே. உன் அன்பு ஏன் மாறணும்? அப்போ அந்த அன்பை தான் நான் விரும்புகிறேன். எனக்கு வேணும், அதுதான் வேணும். அடம்பிடிக்கிறார், எனக்கு அதுதான் வேணும். நீ ஆதியிலே என் கூட எவ்வளோ லவபிளாக இருந்த, எவ்வளோ அன்பாக இருந்த, அதான் எனக்கு வேணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன்னு அர்த்தம், உறவு இருக்குது, உரிமை இருக்குது. உரிமையோடு கேட்குறாரு, நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ எனக்கு சொந்தம், நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். யூ ஆர் மைன். நீ எனக்கே சொந்தம். அல்லேலூயா. எனக்கே தான் சொந்தம். அப்போ உரிமையோடு கேட்குறாரு, உணர்வோடு கேட்குறாரு, விரும்பி கேட்குறாரு, ஏங்கி கேட்குறாரு, ஏக்கத்தோட கேட்குறாரு. எனக்கு அந்த அன்பை தான். த ஃபர்ஸ்ட் லவ் அது எனக்கு தான். அவருடைய ஏக்கத்துக்கு அவர் கேட்கறது தப்பாங்க? சொல்லுங்க. அங்கேயே அவங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னார். சரியா? இங்கே சொன்னார்ல, இந்த 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 54:17 உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போதும், உனக்கு ஒரு நியாயத்தில் எந்த நாமே நீ குற்றப்படுத்துவாய். சரியா? இது என்னால், இது ஊழியக்காரனை சுதந்திரமும் என்னால் அவளுக்கு உண்டாயிருக்கிற நீதிமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு உண்டாயிருக்கிற நீதி நம்மால் உண்டான நீதி அல்ல, தேவ நீதி, அவரால் உண்டாயிருக்கிற நீதி. அல்லேலூயா. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய சொல்ல முடியாது, நம்ம டைம் இல்லைனா. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ராகேலுக்கு பிள்ளை இருக்காது. சரியா? லேயாளுக்கு பிள்ளை மேல பிள்ளை பத்துக்கிட்டே போவா. லேயாள் ஒரு பிள்ளை பத்துட்டு பேர் வைப்பா ரூபன், அடுத்த பிள்ளை பத்து பேர் வைப்பா, இப்படி ஒருத்தன் பேர் வச்சுனே போவா. சரியா? சிமியோன், லேவி, யூதா. இவர் டென்ஷன் ஆயிடுவேன், போய் யாக்கோவை பிடிச்சிக்குவா, எனக்கு பிள்ளை தான் அப்படின்னுவேன். அவன் சொல்லுவான், நானா தேவனா நான் உனக்கு பிள்ளை தரது. சரியா? அப்போ இவளே ஒரு ஷார்ட்கட் போடுவா. என்னன்னு? சரி, அப்போ வேலைக்காரிக்கு பிள்ளை பிறந்தா இவ என்ன செய்வா? இவளுக்கே பிறந்த மாதிரி சொல்லுவா, பேர் வைப்பா. நீங்கள் அந்த அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்க. சரி, அவன் ஒன்று பார்ப்பான்னு, எனக்கு பிள்ளை பிறந்து நின்று போச்சு, அப்போ ஏன் வேலைக்காரி கொடுக்குறா, அவளுக்கு பிள்ளை பிறக்கட்டும். 2 பேர் அப்படி. சரியா? மறுபடியும் லேயாளுக்கு தான் பிள்ளை பிறக்கும், ராக்கேலுக்கு இல்லை. 10வது குறைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற பிறப்பா. ஆண்டவர் அதிகம் கொடுப்பா கிஃப்டா. இவ பார்ப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராகேல் போய் ஜெபம் பண்ணா தேவனிடத்தில், அதை யாக்கோவு போய் ராகேலுக்காக ஜெபிச்சான், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வசனம் என்ன சொன்ன தெரியுமா? அவன்கிட்ட போராடி பார்த்துட்டா, வேலைக்காரியை கொடுத்து பார்த்துட்டா, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான், அவள் தான். அவன் நினச்சிட்டா அவள் தான் முடி, நம்ம லைஃப் அவள் தான், நமக்கு இதான் எழுதியிருக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல, இதான் எழுதியிருக்கு, அந்த மாதிரி அவன் நினச்சிட்டா. நான் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோவை போய் கேட்கல, ராகேல் போய் கேட்கல, லேயாள் பரிதாபப்பட்டு, என் சகோதரி ஆண்டவரே, நான் பாட்டுக்கு பிள்ளை மேலே பிள்ளை பத்துக்கினே போகிறேன், அவளுக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அவளாவது போய் அவளும் கேட்கல. இந்த வேலைக்காரி பிள்ளை பத்தால அவள் ஸ்தானத்தை எனக்கு கொடுக்குறாளே ஆண்டவரே, அவளுக்கு பிள்ளை தாங்க, கேட்கல, யாரும் கேட்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். நல்ல கர்மத்திலே சொல்லுவோமா? வசந்த பாருங்க,
அந்த முந்தின வசனம்லாம் நீ பாருங்க, எங்கேயா யாரா ராகேலுக்கா கேட்டாங்களாம் கேளுங்க, இல்லை, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அல்லேலூயா. அவரே நினைத்தார். சூப்பர், அருமையான பிள்ளை யோசேப்பை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன மாதிரி பிள்ளை? மற்ற பிள்ளைங்களை உயிரை காப்பாற்றக்கூடிய பிள்ளை அது. அல்லேலூயா. ஜீவரட்சணை செய்யப்படியான பிள்ளை, பராமரிக்க உள்ள பிள்ளை, இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்கிற பிள்ளை, அப்படி அருமையான பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை தந்தார், பென்யமீன். நான் சொன்னேன் ஒரு செய்தி இல்லை, அவர் தான் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பனோட சுரூபத்தில் திருடின்னு போனையா, சரி, அவர் தான் செஞ்சாருன்னு தெரியும். ஆனால் அவர் வெளில தெரியுமா, ரூத் புஸ்தகத்தில் போய் நீ வாசித்தீங்கன்னா, ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது எப்படி தான் ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னா, லேயாள் குடும்பத்தை போலவும் ராகேல் குடும்பத்தை போலவும் உன்னை பெருக செய்வாராக. அல்லேலூயா. யாரையும் கொண்டாந்துறாங்க, இவ பெற்றது 2 தான், ஆனால் யாரை கொண்டாந்துடுறாங்க? அவ வளவளன்னு பெத்தா, இவ பெற்றது 2 தான், ஆனாலும் லேயாள் ராகேல் 2 பேர் குடும்பத்தை போல சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி கொண்டாந்துருக்குற? சரியா? இதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. அவரே நினைத்தருளினார். அப்போ ஒரு டைம் ராகேலுக்கு வச்சிருந்தார். நல்ல நிலையில சொல்லுவோமா, ஒரு நேரத்தை ராகேலுக்கு என்று ஆண்டவர் வைத்தார், நினைத்தருளினார், செய்தார், யோசேப்பை தந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த பொறுமை, ஆனால் எபே சபைக்கு பொறுமையெல்லாம் இருந்துச்சு, பொறுமையெல்லாம் இருந்தது. சரியா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னது அப்படின்னா, எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க? எத்தனை வருஷங்க சிறையிருப்பில் இருந்தாங்க? 70 வருஷம் இருந்தாங்க. 70 வருஷம் இமைப்பொழுதா பாஸ்டர்? ஒரு கேள்வி வருமா? உங்களுக்கு வந்தோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் நான் செய்தி ஆயத்தம் பண்ணுவோம். சரியா? 70 வருஷம் இமைப்பொழுதா ஆண்டவரே? அற்ப காலம், 70 இயர்ஸ் அற்ப காலமா? அப்படியா? அது ஒரு கேள்வி வருதா? அப்புறம் என்ன சொன்னார்னா, நோவா டைம்ல இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? சரி, உங்களை தேசத்தை வச்சிருக்கிறேன், நோவா டைம்ல வச்சு, நோவா டைம் மாதிரி மாறாது, இது மாறாதுன்னு சொன்னாரா? ஆனா கிபி 70 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பிறகு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு, கிபி 70 அவங்களுக்கு தேசமே இல்லாம ஆயிடுச்சு. கிபி 135 இஸ்ரேல் தேசமே வாஷ் அவுட், உலக மேப்ல இல்லாம ஆயிடுச்சு. அப்போ நோவா டைம்ல சொன்ன மாதிரி அப்படி? அது ஒரு கேள்வி வரும். 2வது கேள்வி முதல்ல பார்த்துருவோம், நிலையிலே சொல்லுவோமா? நான் உச்சாமலையிலே சொல்லுங்க. இந்த 2 கேள்விக்கு மட்டும் விடை பார்த்து முடிக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? என்ன அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி நடந்தது கிபி 70 அப்படின்னா, இங்கே இந்த 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54 லிசன் நான் சொல்ல போகிறது எத்தனை பேர் நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அது விரும்பு. இந்த 54ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது, ஏசாயா வச்சு பேசும்போது, உங்களையும் மனசில் வச்சு தான் பேசியிருக்கிறார். ஏன் உங்களுக்கு நிறைய பேர் அல்லையிலே வரல? ஆமாம், மறைச்சி வச்சு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அங்க மறைச்சி வச்சு, ஆனா அப்ப நினைச்சு வச்சு, ஆனா ஏசாயாட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம நம்மளையும் மறைச்சு வச்சுதான் ஏசாயா 54 பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மறைத்து வைத்து அங்க சபை சர்ச் இடன். ஏன் நான் முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா 53ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி போவேன். 49 பார்த்தீங்கன்னா, 49ஆம் அதிகாரத்தில் வேகமாக பார்ப்போம். 49ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம், இஸ்ரேல் கோத்திரத்துக்கு மாத்திரம் நீர் ஒளியா இருக்கிறது இல்லை, ஜாதிகளுக்கு நீர் ஒளியாக வேண்டும் அப்படின்னு இயேசுவுக்கு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 52ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பொய்யை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார் அப்படின்னு போட்டிருக்கோம். 53ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் அங்கே என்ன சொல்லியிருக்கு? 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டதை நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். 12ஆம் வசனம் பாருங்க, அநேகரை பங்காக. அங்கே அநேகர்னு போட்டிருக்குல்ல, அது இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. அதனால் 49ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லிட்டார், இந்த ஒரு ஜாதிக்கு தான் நீர் ஒளியா இருக்கிறது, அது அற்ப காரியம், ஜாதிகளுக்கு உண்மை ஒளியாக வைப்பேன். அல்லேலூயா. அப்போ அப்படி தான் அங்கே சொல்லியிருக்கோம், மறைச்சு சொல்லிப்பார். சரியா? வெளிப்படையா சபைன்னு சொல்லாம நம்மளை வெளிப்படையா பேசாம உள்ள மறைச்சு வச்சுப்பார். அப்போதான் சொல்ற 54. அதனால சபை வரும்போது இடத்தை விசாலமாக்கு, ஏன்னா புறஞ்சாதிகள் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. நீ வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய், சபை பெருகும். அல்லேலூயா. சபை பெருகும், அதுதான் அங்கே பேசுறாரு. சரிங்களா? அதுதான் அங்கே சொல்றாரு. அப்ப அந்த உடன்படிக்கை 10ஆம் வசனம் சொல்ற, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை.
நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும். சரியா? அப்போ அந்த சிட்டி அங்கே பாருங்க, ஒரு சிட்டி பற்றி சொல்லியிருக்கலாங்க. 54ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 11ஆம் வசனம். சிறுமை வட்ட பெருங்காட்டடிப்படி தேட்டர் இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசமடிக்கும் வைத்து நீல ரத்தினங்களை அஸ்திரமாக்கி உன் பழங்களில் பளிங்கும் வாசல் மாணிக்கற்களும் உன் மதிகளும் உச்சமான கற்களுமாக்குவேன் எல்லாம் போட்டிருக்குல்ல. நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க. வெளிப்படுத்த 21 பாருங்க, அது என்ன சிட்டி அப்படின்னு அங்கே போட்டிருக்கோம். அதுதான் புதிய எருசலேம். அல்லேலூயா. அங்கே வெளிப்படுத்த 21 18 21 வசனத்தில் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதோட மதில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இங்கேயே சொல்லிட்டார், நமக்கு தான் ஆயத்தம் பண்ணுறது அந்த நகரத்தை குறித்து அங்கேயே பேசிட்டார். ஏசை 54. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்மளை மறைச்சு ஓசியாலோடு வரும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்வேன். டைவர்ஸ்லாம் கிடையாது, நித்திய விவாகம் என்று உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அல்லேலூயா. அப்போ அது அங்கே மறைச்சு தானே செய்றாரு. சரியா? அதனால்தான் இப்படி சபையை இப்படி மறைச்சு இங்கே இன்னொரு வருஷம் பாருங்க, உன் பிள்ளைகள் என்ன போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு போடுறாரா? 13 54 13 உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் 1 யோவான் 2:27 பாருங்க, அவர் தந்த அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது, ஒருவன் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவரே எல்லாவற்றையும் உனக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 8 10-11 வசனம் பாருங்க, புதிய உடன்படிக்கை கொடுத்த வசனம். எபிரேயர் 8 10-11 அங்கே போட்டிருக்கோம். அவன் ஒருத்தனுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளுன்னு சொல்ல தேவையில்லை, எல்லாரும் ஆவியானார் அவரே என்ன செய்வார், நமக்கு போய்ச்சிருவா புதிய உடன்படிக்கையில். அல்லேலூயா. நம்ம அதை தான் பேசிட்டு வர்றாரு. அப்போ 14ஆம் வசனத்தில் 54 14 17 வரைக்கும் இப்போ இருக்கிற சொல்கிறாரு. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு, ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. அல்லேலூயா. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. புரியுதா? நம்மளை தான் உள்ள வச்சு பேசுகிறார். அதனால்தான் பவுல் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதி காலமாக மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் ரோமர் 16 பாருங்கள். ரோமர் 16 பவுல் சொல்கிற வசனத்தை வாசிங்க. ரோமர் 16வது வசனம், 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே. அப்போ ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அது என்ன ரகசியமான தேவ ஞானம்? என்னது அது? வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அல்லேலூயா. அப்போ அவங்ககிட்ட சொன்னார்ல, நோவா டைம், நோவா காலத்தை போலன்னு. அது உண்மைதான். ஏன்னா யூதரானாலும் சரி புறஜாதினா அவங்களையும் கைவிடல அவர். எல்லாரும் சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்து மூலமாய் வர வேண்டாம். அல்லேலூயா. அதாங்க சொல்கிறது ரகசியம். உடன் பங்காளி ஆயிரம். நம்மளை உள்ள மறைச்சி வச்சு பேசுகிறார். ஏசை 54 அப்பமே நினச்சிட்டாரு உங்களையும் என்னையும். அல்லேலூயா. மனசில் வச்சு தானே சரி பேசுகிறார். சரியா? அதானுங்க. இப்போ அவங்களே கைவிடலை, சொன்னது உண்மைதான். இப்போ அவங்களுக்கு என்ன, இந்த உலகத்தில் இப்பவும் இஸ்ரேல் தேசம் இருக்குது, ஆனால் இந்த உலகத்தின் காரியம் இல்லை. அவர் சொன்னார், வாசல்கள் பழங்களில் இருந்திருக்கோம், பளிங்கு போட்டிருக்கோம். நல்லா எதை பற்றி பேசிட்டு இருக்காரு? இந்த எருசலேம் இல்லை, புதிய எருசலேம். அல்லேலூயா. அது என்றைக்கும் இருக்கும், என்றென்றைக்கும். அங்கேருந்து நான் உன்னை சரியா இருப்பேன் செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். அங்கேருந்து நான் உன்னை சிதறடிக்க மாட்டேன். அது என்றென்றைக்கும் இருக்கிற சிட்டி, என்றென்றைக்கு இருக்கிற சிட்டி. சரியா? நகரம், நரகம் இல்லை, நகரம் நமக்காக. அல்லேலூயா. அதாங்க பேசுகிறார். சரிங்களா? அப்போ அதான் காரியம். அப்போ அவர் விட்டுல. இன்னொரு கொஸ்டின் என்ன கேள்வி கேட்டான், 70 வருஷன்றது இமை பொழுதா அப்படி கேட்டலாம். 70 வருஷம் இமை பொழுதா? இப்போ நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சமுத்திரம் நீளத்துக்கு ஒரு கயிறு, என் கை முளத்துக்கு ஒரு கயிறு. சரியா? என் கை முளத்துக்கு ஒரு கயிறு வந்து சமுத்திர நீளத்துக்கு கயிறோடு ஒப்பிடும்போது அது கொஞ்சமாக பெருசா? ரொம்ப கொஞ்சம்தான் இல்லையா? அதேல தான் இங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? 70 வருஷம் அற்ப காலமா? ஆமாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 90 வாங்க.
10ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ஆ. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் ம். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. சரி, நம்ம ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் சொல்லியிருக்கு? எத்தனைங்க? 70. பலத்தின் மிகுதியால் 80. அவ்வளோதான். 70 80 70 80 அப்படிங்கிறத பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 70 80 அப்படிங்கிறத பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க நீங்கள் 1 கொரிந்தியரில் வாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை இல்ல, ஆ. காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் ஆ. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை இந்த உண்டாக்குகிறது. இந்த லைஃப் என்னன்னு சொல்லிருக்கு இந்த வசனத்தில்? அதிசீ- இந்த லைஃப்ல இருக்க உபத்திரத்தில் என்னன்னு சொல்லிருக்கு? அதிசீக்கிர- அதிசீக்கிரத்தில் நீங்கிடும். அல்லேலூயா. 70 வருஷம் அதிசீக்கிரம். அதிசீக்கிரம் சொல்லு. நம்ம லைஃப் ஸ்பேனே அதிசீக்கிரம் சொல்லுங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5 6 7 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே கரெக்டாக இருக்கும் பாருங்க. சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். 1ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆ. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆ. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் அது நீண்ட சுதந்திரம். ஓகே, நீண்ட சுதந்திரம் புரியுதா? அது நீடித்த வாழ்வு, நித்திய ஜீவன். ஓகே, வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் அப்படிப்பட்ட சந்தோஷப்படுகிறீர்கள் நித்திய ஜீவன் எனக்கு இருக்குது, கேரண்டியா இருக்குது. இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கொஞ்ச காலம். எத்தனை காலம்? எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம்னா எவ்வளோங்க? கொஞ்ச காலம்னா எத்தனை வருஷம்? நீங்க சொல்லுங்க. இப்ப எத்தனை வருஷம்? 70 வருஷம். நீங்களாம் 70ன்றீங்க, நான் 80 சொல்லுவேன். பலத்தின் மிகுதியால். அல்லேலூயா. ஓகே. ஆனாலும் 80 ஆனாலும் என்னதாங்க வசனம் சொல்லுங்க? 80 ஆனாலும் என்னதான்? கொஞ்ச காலம். ஏன் அப்படி சொல்லுது பைபிள்? ஏன்னா அப்போ இருக்க போற காலம் நீடித்த காலம், யுகமாக. அதுக்கு எண்டெல்லாம் கிடையாது. பரலோகத்தில் 100 ஆண்டு உயிர் வாழ்வையாக. அப்படியா? அல்லேலூயான்றாங்க சிஸ்டர். யாரோ அப்படியா சொல்லுவாங்க? பரலோகத்தில் 100 வருஷம் இருக்கிற அப்படியே வளர்த்தாங்க. போய் கர்த்தரோடு கூட 100 வருஷம் நீடித்த வாழ்வாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. 100 வருஷமா இல்லையா? அப்போ என்றைக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்ச காலம். இப்போது பலவிதமான சோதனையினால துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம். நீங்க 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 பேர் 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. அல்லேலூயா. கொஞ்ச காலம். இப்ப சொல்லுங்க, எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? இப்போ மாறிட்டு எத்தனை வருஷம்? 70 வருஷம் 80 வருஷம். இப்போ 70 80 வருஷம். இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன காலம்? என்ன காலங்க? அப்போ ஆண்டவர் அங்கே இங்கே கொஞ்ச காலம்னு புதிய ஏற்பாட்டில் அங்கே நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ அங்கே 54 என்னது? அற்ப காலம். மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை நான் உனக்கு மறைத்தேன். அப்போ நம்ம லைஃப்பில் எல்லாமே ஆண்டவர் 70 வருஷம் கழிச்சா செய்வாருன்னு சொல்லக்கூடாது. சரியா? அது அவங்களுக்கு அப்படி சொன்னார். ஓகே, அவங்களுக்கு. ஆனாலும் அந்த காரியத்தை பார்த்தீங்களா? அற்ப காலம், கொஞ்ச காலம், இம்மை பொழுது. அல்லேலூயா. இம்மை பொழுது. நான் உன்னை கைவிட்டது ஒன்றுதான், ஆனால் என்றென்றைக்கும் நான் செல்லவர்கள். சரி, அப்போ எபேஸ் சபை முடிச்சிருவான். எபேஸ் சபை என்ன மிஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆண்டோட அன்பை சரியான சீலை புரிஞ்சுக்கல. என்ன சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால சொல்கிறேன், கவனிங்க. என்ன சரியாக புரிஞ்சுக்கலன்னா, when we suffer he suffers. நாம் பாடுபடும் போது, உபத்திரத்துக்குள்ளாய் போகும்போது, நம்ம என்ன பாதையில் போகிறோமோ, சரியா, அதே ஃபீலிங், அதே காரியம் அவருக்கு இருக்குது. சொல்லுங்க, புரியும் நினைக்கிறேன். சரியா? நான் எந்த பாதையில் போகிறேனோ, சரிங்களா, என்ன பாடுகள் என் வாழ்க்கையில் உபத்திரம், அவர் என்னை தனியாக விட்டுறல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அதான் அன்பு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க மட்டுமே அப்படின்னா, எபேஸ் சபையும் அப்படி தான் நினச்சிட்டா. அன்பை சரியாக புரிஞ்சுக்கல. கடந்து போகும்போது அவர் விட்டுட்டு ஏதோ, நான் சொல்கிறேன் முடியா, ஏதோ அவர் எப்படி என்ன சொல்லுவாங்க, அதாவது
நம்ம கஷ்டத்தை படுறத பார்த்து சந்தோஷம். அப்படி இல்லை. அப்படி இல்லை. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறவர். சரியா? நீ கடந்து போகிற பாதை நான் அறிவேன்னு சொல்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த இஸ்ரேல் மக்களை சிறையிருப்புக்கு அனுப்பிச்சிட்டு, சரியா, அவர் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. சரிம்மா, நான் காமிக்கிட்டா சொல்லட்டா? நிறைய வசனங்களை பார்க்க நம்ம டைம் இல்லை, நான் அப்படியே சொல்கிறேன். பிதாவோட அன்பை சொல்லட்டுமா? ஓசியா 11 அதிகாரத்தில் பாருங்கள். புலம்புவார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராஹிமே? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஐயோ என் மனசு குழம்புதே, ஐயோ என் உள்ளம் குழம்புதே, ஐயோ நான் கலங்குறேன், ஐயோ நான் உனக்கு கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நீ சொன்னாலும் கேட்க மாட்டுற. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன் கையை பிடிச்சு நடக்க பழகினேன். உனக்கு நான் தான் எசேக்கியேல் 16 நான் தான் உனக்கு வஸ்திரம் தரிச்சேன். உன்னை அழகா நான் தான் மாத்தினேன். நான் தான் எல்லாம் செஞ்சேன். உனக்கு ஆகாரம் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சரியா? புரியுதா அந்த அன்பு? நான் தான் சொன்னேன், அமுச்சு விட்டுட்டு புருஷன் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இல்லை, என் பொண்டாட்டி போயிட்டா அப்படி இல்லை. உள்ள என்ன அவளை நினைச்சு, அந்த அன்பை நினைச்சு. புரியுதா? அவளை நினைச்சு அன்பன் அப்படிதான் இருக்கிறார். அப்படிதான் அந்த ஓசியா 11 அவருடைய இதை பார்க்க, அந்த உள்ளத்தை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு பார்த்தீங்களா? பவுல் சவுலா இருக்கும்போது சபையை துன்பப்படுத்து இயேசு போய் சந்திச்சு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. பவுல் எதை துன்பப்படுத்தினாரு? சபையை. இயேசு பவுலை சந்திச்சுன்னா சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ சபையை துன்பப்படுத்தினா என்ன சொல்லுவேன்? ஏன்னா என் சரீரம்பா, ஏன்னா என் மனைவிப்பா, என் மனைவி. நீ பரிசுத்தாவியானவர் பாருங்க, 1 பேதுருல தான் நினைக்கிறேன், 1 பேதுருல இல்லை, உங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர். சரிங்களா? அதை சொல்லியிருக்க பாருங்க 4:14, 1 பேதுரு 4:14. கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நல்லா இப்ப வார்த்தைகள் கவனிங்க பாருங்க. உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவங்க உங்களை தூஷிக்கிறாங்க, ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? அவங்க உங்களை தூஷிக்கிறாங்க, ஆவியானவர் என்ன சொல்றாரு? உன்ன இல்லை மகளே, உன்ன இல்லை மகனே, உனக்குள்ள நான் தானே இருக்கேன். அந்த தூஷணம் என்ன அப்படி எடுத்துக்கிறார். நீ அமைதியா இருக்கும்போது நான் மகிமைப்படுறேன், அவங்க தூஷிக்கிறது உன்ன இல்லை என்ன. புரியுதா? எந்த உலகத்துல எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எந்த தெய்வமாவது அழுதுதுன்னு கேட்டிருக்கீங்களா? எந்த தெய்வமாவது கண்ணீர் விட்டதுன்னு ஏதாவது புராண கதையில கேட்டிருக்கீங்களா? தெய்வம் கண்ணீர் விட்டதுன்ட்டு. சரியா? கண்ணீர் விட்டது கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? எங்கேயும் கேட்க முடியாது. இந்த தெய்வம் தான் எருசலேமை பார்த்துட்டு, எருசலேமுக்கு பின்னாடி வருகிற அந்த ஆபத்துகள்லாம் பார்த்து, எருசலேம் பின்னாடி அழிய போகிறதெல்லாம், ஜனங்கள் பாட போகிற பாடலாம் பார்த்துட்டு கண்ணீர் வருது. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வேணுமா? எத்தனையோ முறை நான் அவனை சேர்த்துக்க நினைச்சுக்கிறேன், நீ தான் தூர போன, என்கிட்ட என்ன அநியாயத்தை காட்ட. நான் அப்படித்தான் இருந்தேன். கோழி குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வேணுமா தானே ஒரு தாய் பிள்ளைகள் அந்த நேரத்தில் பேசுறாரு, அழுகுறாரு. உயிரோட தான் எழுப்ப போறாரு லாசருவை. ஆனாலும் ஜனங்கள் அழுகிறத பார்க்க வசனம் சொல்லுது, யூதர்கள் அழுகிறதை அவர் கண்டபோது ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். தெய்வம் அழுதது அப்படின்னு எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே பார்க்க முடியும், இந்த ஒரு தெய்வத்திரத்தெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த தெய்வம் அழுதது அவருக்காக இல்லை. அதெல்லாம் பாருங்க, அவருக்காக இல்லை. சிலுவையில் அவர் அழுதாரங்க, அவருக்காக அழுதாரங்க. சிலுவையில் அழுகுறவங்களை பார்த்து கூட என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க, ஏன்னா பின்னாடி நடக்க போகிறது அப்படி நடக்க. அதான் அவருடைய அன்பு, அதான் அவருடைய அன்பு. அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பாதையில் கடந்து வரோம்? கடின பாதை, உபத்திர பாதை, வியாகுலம், நிந்த, அவமானம். சரியா? அந்த நேரம் நீ தவிக்கும் போது உன்னோடு கூட ஒருவரும் தவிக்கிறார். இது உண்மை, இது உண்மை. ஏன்னா அதுதான் அவருடைய அன்பு. நீ வேதனைப்படும் போது உன்னோடு அவரும் இருக்கிறார். சரியா?
உன்னோட உணர்வு என்ன? அதை அவர் ஃபீல் பண்ற. நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அது இந்த தான் என்ன செய்யக்கூடாது, ஏதோ கஷ்டப்படும் போது நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், சரியா, நான் மட்டும் தான் வேதனைகள் போகிறேன், அவர் ஏதோ சைக்கோ மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. நான் படுற கஷ்டத்தில் அவர் சந்தோஷப்படுறாச்சு, இல்லவே இல்லை. அவர் அன்பை பார்க்குறேன், எப்படிப்பட்ட அன்புட்டு இல்லையா? அப்போ தெரியுதா எப்படிப்பட்ட அன்புன்னு தெரியுதா? அப்போ ஆனாலும் நன்மைக்காக சில காரியங்களை செய்கிறார். அவர் அன்பை நாம் உணரணும்னு பண்ணுறார். அல்லேலூயா. அதுவும் அற்ப காலம் தான், இமை பொழுது தான். ஆனால் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? ஆதி அன்பு. முதல்ல நீ என்கிட்ட இருந்துடல, அது எனக்கு வேணும். நீ சாக்கு போகலாம் சொல்லாத, நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும், எனக்கு உன் அன்பு ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி வேணும், அவ்வளோதான். நீ சாக்கு போக்கலாம் சொல்லாத. நீ சொல்கிற எல்லா சாக்கு போக்கும் இப்போ கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் கொஞ்ச காலம்தான். நம்ம 2 பேரும் எப்படி இருக்க போகிறோம் தெரியுமா? நம்ம 2 பேரும் எப்படி இருக்க போகிறோம்? உனக்கு நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி கட்டேன்? மாப்பிள்ளை நான் உனக்கு ரெடி பண்ணிருக்கேன், எப்படி ரெடி பண்ணிருக்கேன்? என்ன மாதிரி லைஃபு? நீ இதை வச்சு பேசாத, இதை வச்சு சாக்கு சொல்லாத, இதை வச்சு அன்பு குறையும் சொல்லாத. என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு அன்பு வேணும். ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவர் சொல்றது தான். உனக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், உன் காரியத்தில் டிலே ஆகலாம், சரியா? இல்ல பதிலே கிடைக்காத மாதிரி இருக்கலாம், முகத்தை மறைச்ச மாதிரி இருக்கலாம், கைவிட விட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அவன் சொல்ற, நோ, எனக்கு உன் அன்பு வேணும், எனக்கு வேணும். நீ முதல்ல என்கிட்ட எப்படி இருந்த, அப்படி இல்லை அவன் இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல, அதுதான் சொல்றார். என்னால தாங்க முடியல, உன் அன்பு குறைவை என்னால ஏத்துக்க முடியாது, என்னால தாங்க முடியாது, எனக்கு வேணும் அந்த அன்பு, ஆதி அன்பு எனக்கு வேணும். ஐ நீட் இட். எனக்கு அது வேணும், உன் அன்பு எனக்கு வேணும். அதுதான் அந்த வெளிப்படுத்த 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்க உணர்வு. என்ன செய்யலாம்? நான் ஆதி அன்புக்கு என்ன பண்ணலாம்? அவரே சொல்லிடுறார் சொல்யூஷன், தீர்வு. வாசிக்க வெளிப்படுத்த 2 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். எப்படி அது கோமா? அதாவது அன்பையே இது பண்ணி எனக்கு வேணும் பார்த்துக்க, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. எப்படி என்ன சொல்றாரு? அதில் அன்பு எனக்கு வேணும், அதை விட்ட எனக்கு அது வேணும், நீ பண்ணலையா வரலையா போ, நீ இல்லைனா என்ன, அப்படியே சொல்றாரு. 3R சொல்றேன், 3R பேசுறாரு இங்க. 3R இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. ஆகையால் நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து, ரிமெம்பர். நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் ஆதியில், நீ என்கிட்ட எப்படி இருந்த, ஜஸ்ட் ரிமெம்பர். அந்த ஹனிமூன் டைமை நினைச்சு பார். உன்னால எப்படி மறக்க முடியுது? உன்னால எப்படி அதை மறக்க முடியுது? என்னால முடியல. அதான் சொல்றாரு, நீ நான் நினைக்கிறேன், ஐ ரிமெம்பர் இட். நான் அதை நினைச்சு பார்க்கிறேன். நீ ஏன் நினைக்க மாட்டேற? ரிமெம்பர். ஆதியில் நீ என் கூட இருந்ததை நினைச்சு பாரு, ரிமெம்பர். அதான் ஃபர்ஸ்ட் R. நம்ம தான் நினைக்க முடியாத, நமக்கு வேற யாரும் நினைக்க முடியாது, அவர் நினைக்கிறார். அதை என்னால் எனக்கு அதான் எப்படி நான் மறப்பேன்? என்னால் உன் அன்பை மறக்க முடியாது. என்கிட்ட நீ எப்படி இருந்த நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறியா? அப்போ அந்த ஆதி அன்புக்குள்ள வரணும்னா நீ முதல்ல நீ எப்படி இருந்தேன்னு அதை நினைச்சா நீ அந்த மாதிரி வருவேன். ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் நீ அதை நினைச்சு பாரு, ரிமெம்பர். 2வது R என்ன சொல்றது? முதல்ல
நீ ஆதி விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ரிப்பெண்ட், ரிப்பெண்ட், மனம் திரும்பி ரிப்பெண்ட். அப்போ எவ்வளவு தூரம் போயிட்டேன் பாரு. எதுனால போன? யார் உன்னை கொண்டு போனது? எது கொண்டு போன உன்ன? எது? ஏன் போன? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மை அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்ளுதலா இருக்கிறோமே. உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியமானாலும் வருகாரியமானாலும் தேவதூதரானாலும் அதிகாரமானாலும் வல்லமையினாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் ஓ தேவனை கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு உனக்கு தெரியுமே, வசனம் தெரியுமே. எது ஒண்ணு என்னை விட்டு கொண்டு வச்சு? உனக்கு எனக்கு நடுவுல எது வந்துச்சு? எது வந்துச்சு உனக்கு எனக்கு நடுவுல? எது உன்னை விட்டு பிரிச்சுட்டு போச்சு? எப்படி இருந்த நீ? எப்படி என்கிட்ட இருந்த? இப்ப நீ அப்படி இல்லையே. நீ இப்ப அப்படி இல்லையே. எப்பத்துல இருந்து நீ விழுந்த? எந்த சூழ்நிலையில விழுந்த? எது வந்த போது விழுந்த? யார் உன்னை பிரிச்சது? எது உன்னை பிரிச்சது? ரிப்பெண்ட். வா, அதெல்லாம் விட்டுட்டு வா. கம் பேக், ரிப்பெண்ட், ரிமெம்பர், நினை, ரிப்பெண்ட். மூணாவது ஆறு சொல்றாரு, நீ என்ன நன்மையிலிருந்து விழுந்தாய் என்பதை ரிமெம்பர், நினைத்து, ரிப்பெண்ட், மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ரீடு, ரீடு, do it again, redo. அதே திரும்பி வேணும் எனக்கு, அதுதான் வேணும் எனக்கு, மாற்றம்லாம் இல்ல. redo it. நீ திரும்ப செய், திரும்ப அங்க வா. நம்ம முதல்ல இருந்த மாதிரி இருப்போம், வா, முதல்ல இருந்த மாதிரி இருக்கலாம், வா. அதுல கொஞ்சம் கூட குறைவு நான் விரும்பல. அதுல அன்புல கொஞ்சம், அந்த அன்புல நீ எனக்கு குறைவை கூடாது. சரியா? எனக்கு முழுசா வேணும். நான் 2 பேரும் முதல்ல எப்படி இருந்தோம் அப்படிதான் நான் அப்படிதான் அதான் எனக்கு வேணும்பா, எனக்கு அதான் வேணுமா, அவ்வளோதாம்மா, இதான்பா, இதான் எனக்கு வேணும். இதான் ஆண்டோடைய சத்தம், இதான் ஆண்டோடைய ஏக்கம். என்ன லைஃப்பில் இந்த கொஞ்ச காலம் ஸ்பேனில் என்ன வேணா இருக்கலாம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், நிர்வாணம், பசி, நாசமோசம், பட்டயம், நிந்தை, அவமானம், எல்லாம் இருக்கலாம். நான் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கிறேன். அதுக்காக என்கிட்ட இருக்க விட அன்பு குறையணும்னு இல்லை. ஏன்னா என் அன்பு குறையல. அதே ஃபர்ஸ்ட் லவ், ஹனிமூன் லவ், அது எனக்கு வேணும். உன் அன்பை நீ தான் எனக்கு தரணும். உன் அன்புக்கு பதிலாக இன்னொரு ஆள் தர முடியாது. நீ தான். உன் இடத்துல நான் யாரையும் வைக்கிறது இல்லை. என்னால் தாங்க முடியல. நான் உன் அன்புக்கு ஏங்குறேன். ஏக்கத்தை புரிஞ்சு காட்டுறார். இதான் இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி. இட்ஸ் ஆல் கம் பேக். எல்லாருமே ஆதி அன்புக்குள்ள என்ன செய்வோம்? வரும். எங்கே அதை நினச்சி பார்ப்போம். எங்கே விழுந்தோம், என்ன நடந்துச்சு, சரியா? அதுக்கு பிறகு ரிப்பெண்ட், அதை விட்டு வருவோம். ரீடு, முதல்ல என்ன செஞ்சோமோ அதை செய்வோம், சரியா? நான் வேகமாக சில காரியங்கள் சொல்ல முடியும். ஜபம், சரியா? நீ எதையும் கொல்லப்படாத, எல்லாத்தையும் நீ ஸ்தோத்திரத்தோட ஜபத்தில் அவருக்கு தெரியப்படுத்து. உனக்கு வசனம்லாம் தெரியும், ஆனால் நீ எனக்கு தெரியப்படுத்த மாட்டேற. எல்லா புத்திக்கு மேலே தேவசமாதான கிறிஸ்து இயேசுக்குள் சிந்திங்க காத்துக்கொள்ளும். உனக்கு தெரியும். உன்னை விசாரிக்கணும் அப்படின்னால அவருக்கு கவலையெல்லாம் மேலே வைத்து விடு. ஆனால் நீ வர்ற மாதிரி இல்லையே. முன்ன எப்படி இருப்ப? எதுனாலும் ஓடி வந்து அழுவேன்ட்ட. இப்போ நீ அப்படி இல்லை. ஜபம் இல்லை. தேவையானது ஒன்றே. மரியாதை தன்னை விட்டு எடுப்பது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வசனம் எவ்வளவு வாஞ்சிப்ப வசனத்தை. இப்போ விட்டுட்டியே. உன்னை மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நான் ஒன்றே கேட்டேன், அதே நாடுவேன். தேவாலயத்தில் தங்கியிருப்பதே, நான் ஆராய்ச்சி செய்வதே, இதே நாடுவேன். மான்கள் நீரோடைய வாஞ்சிக்க ஓடி வருவிய சபை கூடி வருதலுக்கு. இப்போ விட்டுட்டியே. நீ வருவேன்னு நான் பார்ப்பேன், நீ வரலையே. நீ விட்டுட்டியே.
நீ விட்டுட்டு பந்தியில் பங்கெடுக்கணும், நான் எவ்வளோ சந்தோஷமாக பங்கெடுப்பேன். இப்போ நீ எத்தனை மாதம் ஆச்சு நீ பங்கெடுத்து? சரியாக இருந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பங்கெடுக்காமல் இருக்குது தீர்வு இல்லையவா? தீர்வு இல்லையே. எத்தனை மாதம் ஆச்சு நீ பங்கெடுத்து? நீ ஆதியில் எப்படி பங்கெடுத்த? கண்ணீரோட அந்த அப்பத்தின் திராட்சை ரசமாகும் போது கல்வாரியை நீ நினைச்சு பார்த்த, எப்படி உருகுன? எப்படி உருகுன? எப்படி உருகுன? இப்போ இல்லையே, இல்லையே. எப்படி ஆயிலும் ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும்ட்டு வெக்கப்படாமல் எத்தனை பேர்கிட்ட என்னை பற்றி சொன்னேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ சொன்னேன். இப்போ யார்கிட்ட சொல்லியிருக்கேன்? லாஸ்ட்டாக எப்போ சொன்னேன் பாரு. கடைசியாக நீ யார்கிட்ட என்னை பற்றி பேசின யோசிச்சு பாரு. எப்போ பேசின? இல்லையே, இல்லையே. நான் தான் தேவனுக்கு நீ தான் சாட்சி. சாட்சியா இருக்கணும். முன்ன இருந்த ரொம்ப நல்லா இருந்த சாட்சியா, இப்போ இப்போ உன்னை நான் வெளிப்படுறதே இல்லையே. ஏன்னா நீ என்னை வெளிப்படுத்துறதே இல்லையே, வெளிப்படுத்துறதே இல்லையே. கொடுக்கிற காரியத்தில், ஆண்டவர் கனம் பண்ற காரியத்தில் தசமபாகம் காணிக்கைன்னு அவர் கனம் பண்ணுங்க. தசமபாகம் நியாயப்பிரமாணத்தின் காரியம் இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் டைம்ல முற்பிதாவது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு ஆசாரியனுக்கு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்தான். உனக்கு தெரியும். அப்போ நியாயப்பிரமாணத்தினால இல்லை, நியாயப்பிரமாணத்தினால இல்லை, ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசமாக தேவன் அவர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறனால ஆபிரகாம் செய்தது போல என்னுடைய மெல்கிசேதேக்கு எனக்கு பிரதான ஆசாரியர், உன்னதமான தேவனுடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவை நான் கனப்படுத்துறேன் அப்படின்னு நீ அன்போட கொடுக்குறியா? அன்போட செய்றியா? அன்போட செய்றியா? அன்பு செய்யாம கொடுக்க முடியும். வாடகை கொடுக்குறோம், கரண்ட் பில் கட்டுறோம், இதெல்லாம் அன்போட கட்டுறோம். அன்பு செய்யாம கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காம அன்பு செய்ய முடியாது. அதனால தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கல மேலான மேலான கொடுத்தார். கிவன், கிவிங், அது அன்போட தான் அவர் எதிர்பார்க்கிற. முன்னாடி எப்படி இருந்த நீ? முன்னாடி எப்படி நீ உற்சாகம் வந்துட்டு இருந்துச்சு கொடுக்கறது காரியங்கள்ல? அதெல்லாம் இல்லையே இப்போ வந்துட்ட. அதெல்லாம் இப்போ இல்லையே. நான் சொன்னேன், வேகமாக சில காரியங்கள் சொல்லி தான் சொன்னேன். ஒரு 7 விஷயம் சொன்னேன். ஜெபம் சொன்னேன், வேதம் வாசிக்க சொன்னேன், சபை கூடியவர்கள் சொன்னேன், பந்தியில் பங்கெடுக்க சொன்னேன், ஊழியம் செய்து சொன்னேன், சாட்சியாக ஜீவிக்கிறது சொன்னேன், ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் சொன்னேன். 7 விஷயம் சொன்னேன். வேறு விஷயம் கூட இருக்கலாம், இது 7 தான் இருக்கும்னு நான் சொல்ல. ஆனால் எதானாலும் சரி அவர் விரும்புகிற ஒன்றே ஒன்று, த ஃபர்ஸ்ட் லவ், ஹனிமூன் லவ், அது எனக்கு வேணும். ஒப்பு கொடுப்போமா? எழுதி நிற்போம். ரமணம். எல்லாரும் எழுமி நின்று நம்ம எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். நம்ம எல்லாருமே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் உணர்கிறேன், இந்த ஆதி அன்புக்குள்ளே நான் வருகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். ரிமெம்பர், நான் அதை நினைத்து, ரிப்பெண்ட், நான் மனம் திரும்பி, ரீடு, நான் மறுபடியும் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு கிருபை தாரோன்னு சொல்லி கண்களை மூடி எல்லாரும் கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கரங்கள் வைத்து. வல்ல பிதாவே, நடியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தயன் இருந்தவரை அப்பாத நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தை முடித்து வருகிறோம். ஆண்டவரே கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொரு வல்ல கருத்தில் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆதி அன்புக்குள்ளே நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு உதவி செய்யும். ஆண்டவரே என்ன நிலைமையில் விழுந்தோம் என்று இந்த ஆதி அன்பை நாங்கள் நினைத்து, ஆண்டவரே நாங்கள் ரிப்பெண்ட், மனம் திரும்பி, ரீடு, மறுபடியும் அவைகளை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தந்து ஆசீர்வதிக்கப்படி ஆகும். உங்களுடைய வல்ல கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம். எங்களை வழிநடத்தும் இந்த நாள் கேட்டு உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய இயக்கத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு ஆதி அன்புக்குள்ளே நாங்கள் எல்லாரும் வருவதற்கு ஒவ்வொருக்கும் தேவன் உதவி செய்யும்படி கரத்தில் பண்ணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியம் சோவும் பாதுகாப்பானவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நகசை வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், அருளப்பட்ட பிரகாரமாய், தேவன் அருளிய பிரகாரமாய், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், வேத வசனத்தை புரட்டாமல் பகுத்து போதிக்கிறோம். வேத வசனத்தை புரட்டாமல் சரியாய் பகுத்து போதிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். திருவசனத்தை போதிக்கிறோம், சபையில் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிறோம். தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதி